கல்வி, மருத்துவம், உணவு, வேலை வாய்ப்பு இவற்றுக்காய் மக்களின் வரிப்பணம் செலவு செய்யப்பட்டால் அது மக்கள் நலன். இது வஞ்சி இலவசங்களுக்காய் செலவு செய்யப்பட்டால் அதனால் நேரடியாய் பாதிக்கப்பட போவது மக்கள் நல திட்டங்களே. ஒரு வெளிநாட்டு சிறுமி தன் தந்தையுடன் தமிழ்நாட்டின் ஒரு பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தார். அங்கே கட்டணம் செலுத்திவிட்டு சிலர் கழிவறைக்கு உள்ளும் கட்டணம் செலுத்தாத பலர் கழிவறைக்கு வெளியிலும் சிறுநீர் கழிப்பதை பார்த்துவிட்டு தன் தந்தையிடம் கேட்டால், நம் நாட்டிலெல்லாம் கழிவறையை பயன்படுத்தாதவர்களுக்கு தானே அபராதம் விதிப்பார்கள், இங்கு ஏன் கழிவறையை பயன்படுத்துபவர்களுக்கு அபராதம் விதிக்கிறார்கள் என்று. ஏன் இந்த அவலம்? மக்கள் நலனுக்கான பணம் இலவசத்துக்கு போனது. விளைவு கல்வி தொடங்கி கழிவறை வரை கைமாறி போனது தனியாருக்கு. ஆட்சியை பிடிப்பதற்காய் அரசியல் கட்சிகள் சொல்கிற 5 எழுத்து மந்திரம் இலவசம். இலவசம் என்கிற பெயரை நீக்கிவிட்டு மக்கள் வரிப்பணத்தில் வழங்கும் பொருள் என்று பெயர் வைத்தால் கொடுப்பதற்கு கட்சிகள் தயாரா? அப்படியே கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாரா? எனவே பசித்தவனுக்கு மீனை கொடுக்கும் வாக்கு வங்கி இலவசங்களை தவிர்ப்போம். மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கும் மக்கள் நலத்திட்டங்களை ஆதரிப்போம். இறுதியாய் ஒன்றை உறுதியாய் கூறுகிறேன், இலவசங்கள் வாக்கு வங்கியே. நன்றி, வணக்கம்.